சப்ளிமெண்ட்ல இன்னைக்கும் அந்த சொக்கடாத பாட்டே பார்ப்போம். நேற்றுக்கு நான் இந்த பாட்டை தான் ஆரம்பிச்சேன். இந்திரன் கலையா என்மருங்கு இருந்தான் என்மருங்கு இருந்தான்ற அந்த வரி வருது. அதுக்கு மேல அக்கினி உதரம் விட்டுன்றது எனக்கு வரவே இல்லை. என்னால கொண்டு கெஸ் பண்ணவே முடியல. முதல் வரி சொல்லும் போது சொல்லிட்டேன். முதல் வரி ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது வரி என்னால சொல்ல முடியல. எனக்கு ஞாபகம் வரல டக்குன்னு. அப்புறம் எனக்கு அது மாதிரி ஆயிடும். எனக்கு நான் சொல்றத இப்ப சொல்றது இந்த வேகத்துல சொல்லும் போது அதை கரெக்டா கேட்டுனாதான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை மறுபடியும் நான் பார்த்தேன்னா தான் எனக்கு புரியும். இல்லாட்டா எனக்கு மறுபடியும் சொல்ல வராது. மறுபடியும் அந்த பாணியும் வராது. அதை சொல்லும் போது அதே வேகத்துல அது ஒரு ஈர்ப்பது அதோட அப்படியே முடிச்சிடணும். அவ்வளவுதான். மற்றபடி ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா அப்புறம் அப்படி வரும். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா உட்காந்து எல்லாத்தையுமே சொல்லுவேன். எங்க வீட்லயே மிஸ்ஸஸ்க்கு தெரியும். எங்க வீட்லயே திடீர்னு உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லா ஸ்லோகமும் சொல்லிட்டு இருப்பேன். உட்காந்து ஊஞ்சல்ல உட்காந்து நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன். வரும் தானா. ஆனா இன்னொரு நாள் மறுநாள் என்ன கேட்டீங்கன்னா அதுல ஏதோ ஒன்று தடுமா இருக்கும். சொன்னால் அடியோட வராது. இவன் எப்படி நேற்றுக்கு சொன்னான்றது ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இது எனக்கு மறந்து போச்சு, சொல்லவே முடியல என்னால. அதனாலதான் அதோட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சுக்கானால அந்த பாட்டை சொல்லிட்டேன். அந்த பாட்டை சொல்றதுக்கு இந்த பாட்டை அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்க்கும்போது அப்புறம் வருது. எழுதி பார்த்த அப்புறம் வருது எல்லாம். ஆக அது மாதிரி ஒரு வயசுக்கு எல்லாம் வயசுதான் காரணம். ரங்கனா எனக்கு தெரியாது. திடீர்னு நினைச்சுன்னா ரங்கனா கிட்ட சொல்ல. ஆனா அவரும் அதை கேட்டுப்பாரு டக்குன்னு எல்லாத்தையும். அது மாதிரி எனக்கு அது மறந்து போச்சு நேற்றுக்கு. அதனாலதான் நேற்றுக்கு அதை கொஞ்சம் போட்டு ஒன்று கூட டெலீட் பண்ணியிருப்பேன் பாருங்க. அதுதான் கொஞ்சம் போயிட்டு ஒரு 15 செகண்டுக்கு போயிட்டு சொல்ல கண்டினியூ பண்ண முடியல என்னால. அப்புறம் அதை கட் பண்ணிட்டு அப்புறம் தான் இதை சொன்னேன். அதை டெலீட் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். அதான் ரங்கநாதன் கூட தயக்கம் என்ன சொல்றதுல தயக்கம் ஒன்று நல்லா தான் சொல்றீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி பாருங்க நேற்றுக்கு சில நேரங்கள் எனக்கு இது மாதிரி ஆயிடும். நல்லா தெரியும் திருவேரகன்றது சுவாமி மலைன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் திருப்பரங்குன்றன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லும் போதெல்லாம் 2 தடவை 3 தடவை சொல்லும் போது திருப்பரங்குன்றம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதே மைண்ட்ல நிக்குது. திருப்பரங்குன்றமே மனசுல நிக்குது. அதுவே வெளியே சொல்லியிருக்கேன். ஆனா திருவேரகன்றது சுவாமி மலை கரெக்டா ரங்கநாதன் பிடிச்சாரு. அவருக்கு அவருக்கு தெரியும். அவர் கரெக்டா பிடிச்சி ரங்கநாதன் கரெக்டா சொன்னாரு. சுவாமி மலை தான் திருப்பரங்குன்றது. அது ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அது அந்த பதிவை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு புண்படுத்தாத மாதிரி ரொம்ப அழகா திருவேரகன்றது சுவாமி மலை ஏரகத்து செட்டியார சொன்னது ரொம்ப அருமை. அப்படி சொல்லிட்டாரு டக்குன்னு. அந்த சுவாமி மலைன்றத ஒரு குற்றமா சொல்லாத ஒரு நைசா நாசூக்கா சொல்லியிருக்காரு. அதுதான் ரங்கநாதனோட குணாதிசயங்கள்ல அது ஒரு நல்ல பெரிய குணம் அது. ரைட். இப்ப இந்த பாட்டுக்கு நான் வரேன். இப்ப பாருங்க. இந்திரன் கலையாய் என்மருங்கு இருந்தான், அக்கினி உதிரம் விட்டு அகலான், எமேன் என்னை கருதான். யமன் என்னை கருதான். யமன்றது யமன். யமன் அதுல சொல்றது படிக்கும் போது அது அந்த ஈ வரணும், சரியா இது வரணும்ன்றது, எதுக்கு போன வரணுன்றதுக்காக. யமன் என கருதான், யமன் என்னை கருதான், அரண் என கருதி நிறுதி என்ன செய்வான், என்ன செய்வான். அரண் என கருதி நிறுதி என்ன செய்வான். அந்தமாம் வருணன் இரு கண்விட்டு அகலான், அகத்தினில் மக்களும் யானும் அநிலமதாகும் அமுதினை உண்டம். அநிலமதாகும்னா காத்து, நிலம்னா பூமி, அநிலம்னா காத்து. நிலமதாகும் அமுதை உண்டோம். யார் எதிர் எமக்கு உளார் உலகில். எனக்கு எதிர யார் இருக்காங்க அப்படின்னு. யார் எதிர் எமக்குள்ளார் உலகில்னு ஒரு பாட்டை இவருக்கு எதிர போய் பாடுறாரு. ஒரு பெரிய வள்ளல் அவர், சாலுவ கோப்பைன்னு ஒரு வள்ளல். அந்த திப்பையராயன்ற ஒரு வள்ளலை பாடுறாரு. பாட்டு அப்புறம் அந்த திப்பையராயன் நிறைய பொருள் கொடுத்து அவருக்கு உதவி அவரோட கஷ்டத்தை போகிறான்னு வச்சுங்க. ஆனா அந்த கஷ்டத்தை அவர் சொல்ற வறுமையை சொல்ற அந்த அழக பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இந்திரன் கலையாய் என்மருங்கு இருந்தான், அக்கினி உதிரம் விட்டு அகலான், யமன் என கருதான், அரண் என கருதி நிறுதி என்ன செய்வான். அந்தமாம் வருணன் என் இது கண்விட்டு அகலான், அகத்தினில் மக்கள் யானும் அனிலமதாகும் அகத்தினில் மக்களும் யாமும் அனிலமதாகும் அமுதனை கொள்வோம். யார் எதிர் எமக்குள்ளார் உலகில் சொல்றாரு. எனக்கு எதிர யார் இருக்காங்க உலகத்துல? யாருமே கிடையாது. எல்லாரும் எனக்கு இதுதான். அத ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்திரன் கலையாய் என் மருங்கு இருந்தான். இந்திரன் கலையாய் என் மருங்கு இருந்தான்னா மருங்குன்னா இடை. இந்திரனுக்கு 1000 கண்ணுன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த சாபத்தினால
அகலிகை சாபத்தினால இந்திரனுக்கு வந்து 1000 கண்களாம் உடம்பெல்லாம், அதாவது உடம்பெல்லாம் கண்ணு தானாம். கண்ணுன்னா அது ஒரு கொஞ்சம் அசிங்கமானது. அந்த மாதிரி இவருக்கு வச்சு இவர் கட்டிட்டு துணியில எல்லாம் கண்ண மருங்குன்னா இடுப்பு, மருங்குன்றது இடுப்பு, இடுப்பை கட்டிட்டு இருக்கிற துணி அப்படிதான். இந்திரன் கலையா என் மருங்கு இருந்தா இடுப்புல இருக்கானா இந்திரன் தலையா, என்னன்னா 1000 ஓட்டையோட துணியா இருக்கானா. அக்கினி உதிரம் விட்டாக்கலாம், உதிரம்ன்றது வயிறு, நெருப்பு இருக்கு, நெருப்பு வயத்தை விட்டு போகலையா, பசி கொள்றதான். அதை அவ்வளவு அழகா சொல்றாரு. அக்னி என் வயத்துல இருக்கான், அதாவது எனக்கு எதிரியே கிடையாதுன்றது சொல்றாரு இந்த இடத்துல. இந்திரன் என் இடுப்புல இருக்கான், அக்னி என் வயத்துல இருக்கான். யமன் என்னை கருதான், யமன் வந்து என்கிட்ட வரமாட்டானா. ஏன்னா இவரோட தரிசனம் யமனுக்கு பிடிச்சிட்டு போறதுன்ட்டு யமன் தூரே இருக்கிறானா. அதான் யமன் என்னை கருதான், யமன் வந்து என்கிட்ட வரமாட்டான். ஏன்னா எனக்கு இருக்கிற தரிசனம் யமனை பிடிச்சிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக யமன் கிட்ட வரமாட்டான். யமன் எனக்கு அரண் என கருதி நிறுதி வந்து இணையன் செய்வார். அரண்றது வந்து ஈஸ்வரன், ஈஸ்வரன் நினைச்சு நிறுதி. நிறுதின்றது நிறுதின்றது ஒரு திசை, அது நிறுதி இணையன் செய்வான். நிறுதி அரண் என கருதி, அரண்றது இந்த இடத்துல என்னன்னா எலும்பு மாலை. அதான் ஈஸ்வரனை சொல்றது வந்து எலும்பு 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 தோல்பா இருக்கான். ஆனா அரண் என கருதி நிறுதின்றது வந்து நம்ம கடைசி காலத்துக்கு நம்மளுக்கு போற வழி சொல்லுவாங்க. நிறுதின்றது அந்த ரூட், அந்த போற பாதை இருக்கு, வடகிழக்கு வடமேற்கு, அதை சொல்லுவாங்க, அதை நிறுதின்னுவாங்க. அந்த நிறுதின்றது அந்த நிறுதி வழியில போவோமா. அதுக்கு போறதுக்கு நிறுதி வந்து என்ன செய்வான், அவன் கிட்ட வரமாட்டான். வந்து என்ன பண்ண முடியும், என்னன்னா அரணம் ஈஸ்வரன் மாதிரி இருக்கானா. ஈஸ்வரன் மாதிரி தான் என்ன, ஈஸ்வரன் கையில கவாலங்களையும் எலும்புகளையும் கையில ஏற்றிருக்காரு இல்லையா, அது மாதிரி ஒரு உடம்புல இருக்கிற எலும்பு தானே, வேற ஒன்றும் இல்லை. உடம்பெல்லாம் எலும்பு தோலுமா இருக்கு. அதை சொல்றாரு. ஈஸ்வரன் எனக்குள்ள இருக்கான்னா எப்படின்னா எலும்பா இருக்கானா, எலும்பு தோலுமா இருக்கானா. எனக்கு ஈஸ்வரன் கையில எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பை இதை வச்சு சொல்றாரு. அதனால நிறுதி கிட்ட வரதுக்கு பயப்படலாம். அதாவது யமன் இது மேல கூட்டின்னு போறதுக்கு நிறுதி கிட்ட வரதுக்கு பயப்படுறானா. நிறுதி என்னை வந்து என்ன செய்வான், என்கிட்ட வரமாட்டான். அந்தமாம் வருணன் இரு கண் விட்டு அகலாம். அந்தமாம்னா கடைசியா என்னன்னா வருணனம், கண்ணு பூரா மழை, ஏதாவது தண்ணி கொட்டுறதான். வருணன்னா தண்ணி, அதாவது பசியினால குடும்பமே அழறதான். கண்கள்ல கண்ணீர் இருக்கு, எப்பயுமே கண்ணீரான், சோகம் எப்பயுமே கண்ணீரா, வறுமையோட கண்ணீர் கண்களை விட்டு அகலானான். வருணன் கண்ணை விட்டு போக மாட்டேங்கிறானா, கண்ணுக்குள்ள இருக்கானா வருணன். அகத்திலும் மக்களும் யானும் அனிலமதாகும். நிலம்னா பூமி மண்ணு, அனிலம்னா காத்து. அதான் அகத்திலும் மக்களும் யானும் அனிலமதாகும் அமுதினை கொள்வோம். அனிமலதாகும் அனிமலதாகும் அமுதினை கொள்வோம். காத்தியே அமுதமா நினைச்சு நாங்க சாப்பிடுறோம், அதனால காத்தும் எங்களுக்குள்ள இருக்கான். யார் எதிரி எமக்கூடாரு உலகில், எனக்கு எதிரி யாரு இருக்கா உலகத்துல, யாருமே கிடையாது எப்படின்னு பாடுறாராம். அந்த அந்த வள்ளல்கிட்ட போய் பாடுறாரு. அந்த திப்பராயன்னு ஒரு பெரிய வள்ளல், அவர்கிட்ட பாடினப்புறம் அவருக்கு நிறைய பணம் எல்லாம் கொடுத்து இவருக்கு இது பண்றாரு. இவர்கிட்ட என்னென்ன சொக்கநாத புலவர்கிட்ட கையில கிடைச்சதை வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளுவோன்றது பண்ண மாட்டார். கையில கிடைச்சிருதுன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுப்பார். எல்லாம் இருக்கிற அவர் அதுதான் அங்க அவருக்கு இடம் வந்து ஒரு ஏழ்மைகள் பொருந்திய இடம். அந்த இடத்துல சுத்தி இருக்க ஏழைகளுக்கெல்லாம் கையில வந்த பரிசை பங்கு போட்டு கொடுத்துருவாராம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாமேன்றது இருக்காதான். அதனாலதான் அவர் எப்பயுமே ஏழையா இருந்தது காரணம். எவ்வளவு அழகா அந்த பாட்டு சொல்லிக்க பாருங்க. எல்லாரும் அவருக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு யாரும் எதிரி இல்லைன்றாரு. எப்படி அவருக்குள்ள இருக்காங்கன்னா, இந்திரன் கலையா என்மருக்கு இருந்தான். இந்திரன் வந்து எடுப்புல துணியா இருக்கான். அக்னி என் வயத்துல, அக்னி உதிரம் விட்டு அகலான், அக்னி வயத்தை விட்டு போகல, அதனால அக்னி என் வயத்துக்குள்ளேயே இருக்கான். யமன் எனக்கு வருதான். யமன் வந்து என்னோட தரித்திரத்தை பார்த்துட்டு யமன் பயப்படுவான். நான் கிட்ட வருது, கிட்ட போய் பிடிச்சோம்னா நம்ம இவரை பிடிக்க போய் இவன் நம்மள பிடிச்சுட்டான்னா கஷ்டம், இவங்கிட்ட இருக்க தரித்திரம் நம்மள பிடிச்சோம்னு சொன்னா கஷ்டம். அதனால யமன் தூரே இருக்கிறான், நான் கிட்ட வர மாட்டேங்கிறான். யமன் என்னை கருதான், என்கிட்ட வரணும்னு கருத மாட்டான். அரண் என கருதி நிறுதி வந்து என்ன ஏன் செய்வான். என்கிட்ட எலும்பு தோலுமா இருக்கேன், நான் எலும்பு. ஆனாலும் நிறுதி வந்து என்னை கூட்டு போக மாட்டேங்கிறான். ஏன்னா யமன் வரலையே, யமன் தூரம் இருக்கிறானே. யமன் வந்து கூட்டினாதானே நிறுதி வழி போக முடியும். நிறுதி வந்து என்ன, நிறுதி மட்டும் வந்து எனக்கு செய்கிறேன் கூட, என் கூட நின்னா என்ன புண்ணியம், ஒன்றும் இல்லை. என் உடம்புல எலும்பு தோல் தான் மிஞ்சும், அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான்.
அது அவ்வளவுதான் பண்ண முடியும். யமன் கூட்டு போனா நிறுதி வழி போக முடியும். அதை சொல்றாரு இந்த இடத்துல. நிறுதியும் என் பக்கத்துல வந்து நிற்கிறான். நிறுதிக்கு நான் எதிரி இல்லை. ஏன்னா நான் வரத்துக்கு ரெடியா தான் இருக்கேன் நிறுதி கூப்பிடுற அந்த திசைக்கு. ஆனா யமன் கிட்ட வந்து கூட்டு போக மாட்டேங்கிறான் இல்லையா? அதனால நிறுதியும் என் கூடயே தான் இருக்கான். யமனும் இருக்கான், அந்த தள்ளியே இருக்கிறான், கிட்ட வர மாட்டேங்கிறான். அது மாதிரி அந்தமாம் வருணன் இது கண் விட்டு அகலாம். கண்ணில் தண்ணி கொட்டுறான், தண்ணி இருந்துட்டே இருக்கான். அந்த தண்ணி வருணன், வருண பகவான் மழை கண்ணுக்குள்ள அந்த அந்த நீர் வந்து கண்ணுக்குள்ள கண்ணீராக இருந்துட்டே இருக்காரான். அதனால வருண பகவானும் கண்ணுக்குள்ள இருக்காரு. அகத்தினில் மக்களும் யானும் அனிலமதாகும் அமுதினை கொண்டோம், அமுதினை கொள்வோம். நானும் என் வீட்டில் இருக்கிறவங்களும் காத்தையே சாப்பிட்றோம். அனிலம்ன்றது காத்து, வாய் வாய் பகவான், வாய் பகவான் தானே சாப்பிட்றோம். அதனால வாய் பகவான் என் கூடயே தான் இருக்காரு, என் வயிற்றுக்குள்ளேயே இருக்காரு. அதனால எனக்கு யார் இருக்கா எதிரி? யாருமே இல்லை. இந்திரன் எதிரி இல்லை, அக்னி எதிரி இல்லை, யமன் எதிரி இல்லை, எலும்பு தோலமா இருக்க சிவன் எனக்கு எதிரி இல்லை, நிறுதி திசை வந்து எனக்கு எதிரி இல்லை. அந்த மாதிரி கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அகத்துல நானும் என் ஒய்ஃபும் அந்த வாயுவே காத்தையே நாங்கள் அன்னமா உணவா சாப்பிட்றதுனால அவனும் எங்களுக்கு எதிரி இல்லை. எல்லாருமே எனக்கு யாருமே இந்த உலகத்துல எதிரியே கிடையாது அப்படின்னு தன்னை பெருமையா சொல்லிக்கிறான் அந்த அந்த வள்ளல் கிட்ட. அப்புறம் அந்த திம்மப்பற இருந்த வள்ளல் வந்து மயந்து அவர் ஏதோ அவருக்கு எல்லாம் பண்ணி நிறைய காசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பி அவர் கொண்டு போய் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இதே தான் தரித்திர வேஷம் தான். புலவர்களுக்கும் தரித்திரத்துக்கும் நான் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஆக சொக்கநாத புலவரோட இந்த பாட்டு அவ்வளோ அழகா ரொம்ப நல்லா இருக்கு. இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எடுத்தேன். இதை சொல்றதுக்கு எடுத்துட்டு தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வழி தான் சொன்னேன், இன்னொரு வழி வரவே இல்லை. நானும் இதில் ஓடிட்டே இருக்கு, செல்லில் டைம் ஓடிட்டே இருக்கு. நினச்சி பார்க்குறேன், முடியல, வரல. அதனால தான் கட் பண்ணிட்டு இப்போ சொன்னதை அழிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் சுக்கானால் சொன்னேன். தேங்க்யூ.